السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் துஹாவுடைய நேரம், துஹாவுடைய அந்த தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான், பரக்கத் அதிகப்படுத்தி தருகின்றான். அதே போன்று நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த லுஹாவுடைய தொழுகையின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகை. லுஹாவுடைய நேரம் எப்பொழுது என்றால், அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதானுக்கு இடைப்பட்ட நேரம் இந்த லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவதை வளமையாக்கி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முறை சஹாபாக்களுடன் நபி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நபி அவர்கள் கூறினார்கள், மனிதனுடைய உடம்பில் எத்தனையோ மூட்டுக்கள் இருக்கின்றது, அத்தனை மூட்டுக்களுக்கும் மனிதன் சதகா செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். இதனை கேட்ட சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், நாம் எவ்வாறு சதகா செய்வது என்று கேட்டதற்கு, லுஹாவுடைய தொழுகையை தொழுதால் அந்த மூட்டுக்களுக்கு சதகா செய்த நன்மையை அல்லாஹ் விளங்குகின்றான் என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்த ஒரு தொழுகை தான் லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய இஸ்ம்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு யா ரஸாக். யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு யா ரஸாக் என்ற இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.